அதிகாலையில கழுத்தறுத்து ரத்த வெள்ளத்துல கிடந்த அம்மா, அப்பா, அக்கா. வாக்கிங் போயிட்டு வந்து பதறி அடிச்சு ஓடி போய் புகார் கொடுத்த மகன். ஒரே குடும்பத்துல இருக்க 3 பேரையும் கொலை பண்ணது யாரு? வீடு புகுந்து கொலை பண்ற அளவுக்கு எதிராளிக்கு அப்படி என்ன வெறி? போலீஸ் விசாரணையில தான் ஒரு பயங்கரம் வெளியாகி இருக்கு. டெல்லி பல்கலைக்கழகத்தில் படிச்சிட்டு இருக்க 20 வயசு இளைஞர் அர்ஜுன் தன்வர் விடிஞ்சும் விடியாமலும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அழுதபடியே புகார் கொடுக்கிறாரு. என்னப்பா என்ன ஆச்சு? முதல்ல அழாம நடந்த விஷயத்த சொல்லுன்னு ஆசுவாசப்படுத்தியிருக்காங்க போலீஸ். நான் வாக்கிங் போயிட்டு வர்றதுக்குள்ள என்னோட அப்பா, அம்மா, அக்கா 3 பேரையும் யாரோ கத்தியால குத்தி கொலை பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு அழுதுருக்காரு அர்ஜுன் தன்வர். சரிப்பா அழாத, வா போய் பார்க்கலாம்னு மாணவனை அழைச்சிட்டு நெப்சராயில் உள்ள அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க போலீஸ். அர்ஜுனோட அப்பா ராஜேஷ், அம்மா கோமல், அக்கா கவிதா 3 பேரும் ஆளுக்கு ஒரு ரூம்ல ரத்த வெள்ளத்துல சடலமா கிடக்குறாங்க. தெருவில் உள்ள சிசிடிவி கேமராவில் இருந்து ராஜேஷ் வீட்டில் இருந்த சிசிடிவி கேமரா வரைக்கும் ஒன்று விடாமல் போலீஸ் செக் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஆட்கள் யாரும் வந்துட்டு போனதுக்கான தடயமே தெரியல. அடுத்து அர்ஜுன் கிட்டையே விசாரிக்கிறாங்க. நீங்க எத்தனை மணிக்கு வாக்கிங் போனீங்க? வாக்கிங் கிளம்புறப்போ 3 பேரும் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? வாக்கிங் முடிச்சுட்டு எப்ப திரும்ப வந்தீங்கன்னு கேட்டப்போ அதுக்கு சம்பந்தமே இல்லாம உளறி இருக்காரு அர்ஜுன். வீட்டை விட்டு கிளம்பி வாக்கிங் போயிட்டு திரும்ப வந்த நேரமும் விசாரணையில அவர் சொன்ன நேரமும் சிசிடிவி கேமராவை பார்க்கும்போது வேற வேறையா இருந்திருக்குது. அந்த நேரம் தான் அர்ஜுனுக்கு கெட்ட நேரம்னு அவருக்கு அப்ப தெரிஞ்சிருக்காது. உங்களை தவிர வீட்டுக்குள்ள வேற யாருமே வந்துட்டு போன மாதிரி தெரியலன்னு சொன்ன போலீஸ் அர்ஜுன் கிட்டையே விசாரணையை விட்டுருக்காங்க. கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு லாக் பண்ணதால ஆமா இப்ப என்ன நான் தான் கொலை பண்ணேன்னு கோபமா சொல்லியிருக்காரு அர்ஜுன். வெறித்தனமா பாக்ஸிங்ல ஆர்வமா இருந்த அர்ஜுன் நிறைய பதக்கங்களையும் குவிச்சிருக்காரு. படிச்சு ஒழுங்கா ஒரு வேலைக்கு போகணுங்கிற எண்ணம் இல்லாம சண்டை போடுறதெல்லாம் ஒரு தொழிலா, பாக்ஸர்னு சொல்றதெல்லாம் ஒரு பெருமையா. உங்க அக்காவை பாரு, படிச்சு ஒரு நல்ல வேலையில இருக்கா, கை நிறைய சம்பளம் வாங்குறா, ஆனா நீ மேடை ஏறி ஒவ்வொருத்தரையா அடிச்சு போட்டு வர்ற அப்படின்னு அர்ஜுனா அவங்க அப்பா ராஜேஷ் எப்ப பார்த்தாலும் திட்டிகிட்டே இருந்திருக்காரு. எனக்கு எதுல விருப்பமோ அதைத்தான் நான் செய்ய முடியும், உங்க இஷ்டத்துக்கெல்லாம் செய்ய முடியாதுன்னு அப்பா கிட்ட அடிக்கடி சண்டை போட்டிருக்காரு அர்ஜுன். இப்படியே எதிர்த்து பேசிட்டு இருந்த சொத்தை எல்லாத்தையும் அக்கா கவிதா பேர்ல எழுதி வச்சுட்டு போயிருவன்னு சொந்த பந்தங்கள் முன்னாலேயே ராஜேஷ் அர்ஜுனை மிரட்டி இருக்காரு. டிசம்பர் 1ஆம் தேதி கவிதாவோட பிறந்த நாள் அன்னைக்கும் கூட சொத்து சண்டை நடந்திருக்கு. இந்த சொத்து சண்டை தான் ஒரு நாள் குடும்பத்தையே அழிக்க போகுதுன்னு ராஜேஷுக்கு தெரியல. அம்மா அப்பாவோட கல்யாண நாளை எதிர்நோக்கி காத்துட்டு இருந்த அர்ஜுன் அதிகாலையிலேயே கவிதா ரூமுக்கு போய் அக்காவை தள்ளிவிட்டு கழுத்துல கத்தியால குத்தியிருக்காரு. தம்பி கத்தியால குத்தும்போது தடுக்க முயற்சி பண்ணியும் கவிதாவால சமாளிக்க முடியல. அக்கா கதையை முடிச்சிட்டு அப்பா ரூமுக்கு போன அர்ஜுன் தூக்கத்துல இருந்த ராஜேஷை சிரமமே இல்லாம குத்தி கொன்னு இருக்காரு. பாத்ரூம் போயிட்டு கண்ணை கசக்கிக்கிட்டே வெளியே வந்த தாய் கோமலையும் கத்தியால குத்தி கொன்னு இருக்காரு அர்ஜுன். மூணு கொலையும் பண்ணிட்டு நைஸா வாக்கிங் போயிருக்காரு அர்ஜுன். அதாவது வாக்கிங் போன நேரத்துல யாரோ கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு நாடகமாட முன்கூட்டியே மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி வாக்கிங் போயிட்டு வந்து கண்ணீரும் கம்பளையுமா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் கொடுத்திருக்காரு அர்ஜுன். ஆனா தவளை தன் வாயாலேயே கெடும் அப்படிங்கிற மாதிரி நாடகமாடின கொஞ்ச நேரத்திலேயே போலீசாரோட விசாரணையில இருந்து அர்ஜுனால தப்பிக்கவே முடியல.